ஏற்கனவே டிவிக்கேல இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா இவங்களெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கலாம் வந்து அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீங்க. நீங்க கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப வந்திருக்காரு பாருங்க, த ரியல் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. பல தலைவர்கள பார்த்த ரியல் பொலிட்டீஷியன் வந்திருக்கிறாரு. அவரு பார்த்துக்குவாரு எப்படி அமைப்ப கட்டமைக்கணும், எப்படி வந்து எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிவிகேவினுடைய தொண்டர்கள், அவங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அந்த கட்சிய பொறுத்தவரைக்கும் உறுதி செய்யப்பட்டதாவே இருக்கிற பட்சத்துல, இன்னும் அது வந்து வெற்றிக்கான வழி வகுக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இந்த சமயத்துல தான் மத்த கட்சிகள் இருந்து, மத்த வாக்குகள் எல்லாம் நமக்கு வரணுமே அப்படிங்கிற எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தாவேகாவுக்கு வந்துட்டு, இப்ப செங்கோட்டையனுடைய வருகையின் மூலமாக வந்து அதிமுகவினுடைய வாக்குகள் கொஞ்சம் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் வந்திருக்கிறதுனால, அவர் சார்ந்த மாவட்டம், அவர் சார்ந்த தொகுதி, அண்டை தொகுதிகள், இந்த தொகுதிகள்ல இருந்து வாக்குகள், அதிமுகவினுடைய வாக்குகள், இவர் எப்படியாவது அவங்கள டக்கு பண்ணி, கரெக்ட் பண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே இபிஎஸ் தலைமையில அந்த அதிமுகவுல விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்க, அதே அதிமுக காலகாலமான அதிமுக வெறியண்டா, இரட்டை இலை வெறியண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த அதிருப்தியாளர்கள் எல்லாம் கூட, இவருடைய பேச்சுக்கு உடன்பட்டு இங்க வாக்குகள் செலுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது நம்மளால கணிக்கவே முடியாது. இது செங்கோட்டையனுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்து தான் அது அமைய போகுது. இந்த இடத்துல ஒரு பலம் உள்ள வந்திருக்கு. இதே மாதிரி அதிமுகவுடைய இன்னும் பல முக்கிய புள்ளிகள் எல்லாம் இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் இதுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல தான் விஜய் வந்து ஏற்கனவே வந்து அழகா கோல் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதிமுக வந்து எம்ஜிஆர் தொடங்கின ஆட்சி எப்படி? அதுக்கப்புறம் ஜெயலலிதா வழிநடத்தின ஆட்சி எப்படி? இன்னைக்கு இபிஎஸ் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்காரு? எப்படி இருந்த கட்சியை இப்படி ஆக்கிட்டாரே! நீங்கெல்லாம் ஏன் இன்னும் அவருடைய தலைமைய ஏத்துக்கிட்டு அங்க இருக்கிறீங்க? எதுவுமே சரி கிடையாது. உங்களுக்கு வீழ்ச்சி தான். என் கூட வந்துருங்க, என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. கூட்டணிக்கு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனா அவர் வந்து இபிஎஸ் வந்து ஸ்ட்ராங்கா பிஜேபி கூட தான் அப்படின்னு அங்க போகும்போது, அவர் ஸ்ட்ராங்கா போகல. பிஜேபி தான் இபிஎஸ் புடிச்சு, ஏடிஎம்கே புடிச்சு ஸ்ட்ராங்கா அடிச்சு உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அரசியல் நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, அந்த ஒரு லாக்ல அவர் அங்க இருக்கும்போது, பிஜேபியோட கொள்கையை வச்சுக்கிட்டு இங்க நம்ம ஒன்றும் வேலைக்காகாது. தமிழ்நாட்டு மக்கள் இன்டெலெக்சுவல் பகுத்தறிவுக்கு தான் முன்னிலை கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் வந்து அது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அதிமுகவை டைரக்டா இபிஎஸ் அவர்களை வந்து அந்த பக்கமும் அடிக்கிறாரு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கான என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து அவரால் முடிஞ்ச பேச்சில, அவரால் முடிஞ்ச விஷயங்கள் வந்து சொல்லி அதை கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே ஆளுகின்ற திமுக கட்சியை வந்து டைரக்டாவே அடிச்சு அதுல இருந்து எத்தனை வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பொதுவான வாக்குகள் தான், பொதுமக்களுடைய வாக்குகள் தான், திமுகவை விமர்சனம் செய்வதன் மூலமாக பொதுவான வாக்குகள் தான் இந்த பக்கம் அவரால் எடுக்க பண்ண முடியுமே தவிர, டிஎம்கே உடைய வாக்குகளை வந்து, அவங்களுடைய கூட்டணி வாக்குகளை வந்து இந்த பக்கம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவருடைய டார்கெட்டே வந்து, விஜயுடைய டார்கெட்டே வந்து